अस्मद्गुरुभ्यो नमः अस्मत् सर्वगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते दासरथी महागुरवे नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते श्रीमदादिवन षडगोप यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते शिवन षडगोप श्री वेदांत देशिक यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मी नरसिंह दिव्य पादुका सेवक शिवन षडगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मी नरसिंह श्रीमते शिवन षडगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्री रंगराज चरणो चरणं प्रपत्ति मीरा तुंगस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुति सत शिर सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलाकृत भुक्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது பாசுரம். முதல் 5 பாசுரங்களாலே 5 பெருமாளுடைய நிலைகளை சொல்றான்னு பார்க்குறோம். முதல் பாசுரம் பரம் சொல்லக்கூடிய வைகுண்டத்தை பற்றி சொன்னான். இந்த பாசுரத்தில் வியூகம் சொல்லக்கூடிய பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி அப்படின்னு பார்க்கடல் இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி பாடினான் பார்க்குறோம். இந்த பாசுரத்தில் விசேஷம் என்ன அப்படின்னா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றா. முதல் இடத்துல வையத்து அப்படின்றா. இந்த பாசுரத்தில் எல்லா நப்பின்னை கிட்ட போகிறதுக்காக எல்லா கோபிகாஸ்ரீகளையும் கூட்டின்னு போகிறான்னு பார்க்குறோம். அப்போது ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் இல்லை வையத்து வாழ்வீர்கள் பதிலாக ஆயர்பாடி வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னான்னா இந்த பாசுரத்தினாலே கோபிகாஸ்ரீகளுக்கு இல்லை நமக்கு சொல்கிறான்னு பார்க்குறோம். ஏன்னா கிருஷ்ணன் வாழ்ந்த காலம் வேறு, ஆண்டாள் வாழ்ந்த காலம் வேறு. ஆனால் ஆண்டாள் கிருஷ்ணனோடு இருக்கிறதா நினச்சிண்டு அந்த கோபிகாஸ்ரீகளுக்கு சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறேன்னா நமக்கு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா இப்படி இருக்கணும், இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், இவனை பாடணும், இவனை இப்படி பாடணும்னு சொல்லி அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறான்னு பார்க்குறோம். அப்படியாக வையத்து வாழ்வீர்கள், வையத்தில் இருக்கக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அப்படின்னு அர்த்தம். எதனால்? வராக அவதாரத்தில் பூமாதேவியாக இருக்கிறவள் என்ன சொல்கிறனா என்னுடைய பசங்களுக்கு எதுவும் தெரியாது, நானே போய் அவளுக்கு பாடி இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் பெம்பெருமானை தொழ வேண்டும்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா? அதுபோல இங்கே வையத்து வாழ்வீர்கள், இது உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் கிடையாது, வையத்தில் கூட எல்லாருக்கும் அப்படின்றா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நமக்கு நம் பாவைக்குன்னு கிடையாது, உலகத்தில் இருக்கிற அனைவரும் உஜ்ஜீவிக்கும்படியாக அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய விசேஷம். சொல்றா வையத்து வாழ்வீர்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நாமும் அப்படின்றா. ஏன்னா நாம் யார் அப்படின்னா நாம இந்த நோம்பு நோக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடியவர்கள் நாமும் அப்படின்னா. நோம்பு நோக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படி அவளுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, எம்பெருமானிடத்தில் சரணடைந்த அனைவர்களுக்காக. நாமும் யார்னா பிரபன்னர்கள் அப்படின்னு அர்த்தம். நாம் யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் சரணடைந்தோமோ அந்த சரணடைந்தவர்கள் எல்லாருக்காகவும் சொல்றா. நாமும் நம் பாவைக்கு, நாம் நம்முடைய பாவைக்கு இல்லைன்னா நம்மளுடைய சரணாகதிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு இந்த பாசுல சொல்றான். பொதுவாக நாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ட்ரைனிங்க்கு போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவா முதல்ல அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் கொடுத்துறா இல்லையா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவா. எதெல்லாம் பண்ணணுமோ அதான் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது. இதுதான் என் பெருமான இடத்துல முதல் விசேஷம். என்னன்னா அனுகூல்ய சங்கல்பம் பிரதிகூல்ய வர்ஜனம் சொல்லுவா. அப்படின்னா பெருமாளுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணோம், பெருமாள் எதெல்லாம் பண்ண சொன்னானோ அதெல்லாம் நம்ம பண்ணிடணும். பெருமாள் எதெல்லாம் பிடிக்காதோ, பெருமாள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அதை விளக்கிடணும் அப்படின்றது விசேஷம். இது பிரபன்னனுக்காக சொல்றது. இது இந்த பாசுரத்திலே பாவைகளுக்காக என்ன சொல்றேன்னா எதெல்லாம் நாம் பண்ணணுமோ இந்த அனுஷ்டானத்துக்கு தேவையானது அதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் அனுஷ்டானத்துக்கு தேவையில்லையோ இந்த இடத்துல அனுஷ்டானம்ன்றது விரதத்துக்கு உண்டான
எவ்வுள் அப்படின்றது ஊர் பேர். எவ்வுள் கிடந்தான் பெருமாள் பேர். அந்த ஊருக்கு என்ன பண்ணா திரு எவ்வுள், திருவள்ளூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது போல் ஒரு விசேஷமாக குறிக்கிறது திருப்பாவை அப்படின்னு சொல்கிறது. இதில் பாவைன்னு என்னதுன்னா நோம்புன்னு அர்த்தம். இந்த பாவையே நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம். பாவை ஒரு பாவைக்கு என்னென்னா ஆண்டாள், ஒரு பாவைக்கு என்னென்னா நோன்பு. ஸோ ஆண்டாளினுடைய நோன்பு இல்லை தாயாரினுடைய நோன்பு இப்படி எடுக்கிறது. அப்போ இந்த பாவைன்னு சொல்லக்கூடிய இந்த நோன்புக்காக என்ன சொல்கிறேன்னா, நாமும் நம் பாவைக்கு, நாம் செய்யக்கூடிய இந்த விரதத்துக்கு, இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த சரணாகதிக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றது விசேஷம். அதில் முக்கியமாக என்ன பண்ணணுமோ அது நம்ம பண்ணலனாலும் பரவாயில்ல, நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அதனால் பாவம் ஏற்படும். பண்ணக்கூடாது பண்ணால் பாவம் வரும், பண்ண வேண்டியது பண்ணால் புண்ணியம் வரும். பண்ண வேண்டியது பண்ணாமல் விட்டால் கூட புண்ணியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பண்ணக்கூடாதது பண்ணிட்டோம்னா அதுக்கு பாவம் வந்துடும். அது முக்கியமாக எடுத்துக்கணும். பண்ணக்கூடாதது முதல்ல எடுத்துக்கணும். அது என்ன சொல்கிறேன்னா, செய்யும் கிரிசைகள் கேளீரோ, இது நம்ம அனுஷ்டிக்க வேண்டியது, நமக்கு அனுஷ்டானத்துக்கு உண்டான காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன இந்த விரதத்துக்கு அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்கிறா. செய்யும் கிரிசைகள் கேளீரோ, இந்த அனுஷ்டானம். முதல்ல அனுஷ்டானம்னா சாதாரணமாக ஆண்கள்லேயே பார்த்தோன்னா நமக்கெல்லாம் அனுஷ்டானம் என்ன இருக்குன்னா, கார்த்தாலேருந்துனே முதல்ல குளிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு அனுஷ்டானம் சொல்கிறேன். அதான் சொல்கிறா, செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. செய்யும் கிரிசைகள் கேளீரோ, என்னென்ன நான் சொல்கிறேன் கேளுங்கோ, அதை கேட்டு நோட் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த பாசுரத்தில் மட்டும் இல்லை, இந்த 30 பாசுரத்துலேயும் சரி, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துலேயும் சரி, ஆழ்வார்கள்லாம் எதெல்லாம் நாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு என்ன கொடுக்கும்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுக்காக சொல்ல அதெல்லாம் கேளுங்கோ அப்படின்ற. செய்யும் கிரிசைகள் கேளீரோ, முதல்ல அனுஷ்டானம் என்ன அப்படின்னா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிடணும். முதல் விஷயம் பெருமாள் சர்வதர்மானாம் பரித்தியத்தியம் மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்றான். என் பெருமாள் என்னை மட்டும் சரணடைன்றார். மாம் ஏக்கம் சரணம் பிரஜா, ஆனால் என்னை மட்டும் சரணாகதின்றது ஒருத்தனோட கால உயர்ந்துக்கு போய் தான் சரணாகதி. எல்லார் காலையும் போய் இருந்தால் அது சரணாகதி இல்லை, அது வேறு இல்லையா. எம்பெருமானோட திருவடியில் ஊந்தா நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் சரி நான் காலில் விட நீ என்ன பண்ணுறேன்னா, மா சுச்சகா அகம் துவா சர்வ பாபேபியேஷு மா சுச்சகா, நான் உனக்கு எல்லா பாவத்திலிருந்து விளக்கம் கொடுத்துட்டு உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்ற. அது ஒரு விசேஷம். ஏன்னா நம்ம எல்லாரும் எதுக்கு பண்ணுறோம், பெருமாள் மோட்சத்துக்கு போகிறதுக்காக ஆனந்த லோகம், வைகுண்டத்துக்கு ஆனந்த லோகம்னு பேர். ஏன்னா அங்கே சுத்த சத்துவம் மட்டும்தான் இருக்கும். பசி தாகம் தூக்கம் பிணி துன்பம் எதுவுமே இருக்காது. சதா சர்வகாலம் ஆனந்தம் மட்டும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது வைகுண்டம் அப்படின்னு சொல்றது 108வது திவ்ய தேசம். அப்படியாக நமக்கு அந்த மோட்சத்தை கடக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எம்பெருமானுடைய சரணாகதி. அந்த சரணாகதி கேளுங்கோ என்னன்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. இப்போ இந்த இடத்துல பார்க்கடல்னு சொல்லியிருக்கா. நான் சொன்னேன் இந்த பாசுரத்தினால வியூகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சொல்றா. என்னன்னா பார்க்கடல்னு சொல்லக்கூடியது வியூகம். ரெண்டாவது, மூணாவது விபவம் பெருமாளுடைய அவதாரங்கள். நான்காவது அந்தரியாமி, நம்ம எல்லா சகல ஜீவராசிகளுக்குள்ளே இருக்க அந்தரியாமியா இருக்கான்றது. அது நம்மளால போய் சேவிக்க முடியாது, முனிவர்களும் யோகிகள் மட்டும்தான் போய் சேவிக்க முடியும். அது அந்தரியாமி. அதுக்கப்புறம் அர்ச்சாவதாரம் கடைசியாக சொல்றா. ஏன்னா இப்போ நாம எம்பெருமான சேவிக்கிறதா இருந்தா, நேரில் போய் சேவிக்கிறதா இருந்தா அர்ச்சாரூபியா இருக்கக்கூடிய எல்லா க்ஷேத்திரங்களும் இருக்கிற எம்பெருமான சேவிக்கலாம். அதுக்கு அர்ச்சாரூபம் அப்படின்னு சொல்றது. அது இப்போ இந்த பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. இந்த பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல நல்லா படுத்துட்டு இருக்கக்கூடிய தூங்கிக்கிட்டு இருக்கானா. பார்க்கடலுள் பையத்துயின்ற அப்படின்னு. இந்த இடத்துல பையத்துயின்ற அப்படின்னா, இந்த திருநெல்வேலி பக்கம் போனான்னா சொல்லுவா, நீ பையவா அப்படின்வா. இப்போ வராத பையவான்னா அப்புறம் நிதானமா வா அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நிதானமா அப்படின்னா நிதானமா தூங்குறது அப்படின்னு அர்த்தமா. இப்போ நிதானமா எப்படி தூங்குறது, வேகமா தூங்குறது, நிதானமா தூங்குறது எதாவது இருக்காங்க. இந்த இடத்துல பையத்துயின்றனா என்ன அர்த்தம்னா, இவன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுது. பையத்துயின்ற அப்படின்னா யோக நித்ரையில இருக்கானா. இவனுக்கு நித்ரைன்னு கிடையாது. நம்ம எப்படி வைகுண்டத்துல என்ன பசி தூக்கம் துன்பம் பிணி எதுவுமே இல்லைன்னு சொன்னா, இவனுக்கும் தூக்கம் கிடையாது, இவனுக்கு வியாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ என்ன தூங்குறானா அப்படின்னா, தூங்குற மாதிரி நடிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கானா, யோக நித்ரையில் இருக்கானா. இந்த யோக நித்ரையில என்ன இருக்கான்னா அண்ட சராசரங்களையும் கவனிச்சுட்டு இருக்கான் இல்லை. அங்கே அந்தந்த இடத்துல அந்தரியாமியா இருந்தால் கூட அண்டசராசரங்களையும் கவனிச்சுட்டு இருக்கான்றது இதில் விசேஷம். அப்படியாக பையத்துயின்ற பரமனடி பாடி அப்படின்னா இருக்கான். அப்படி நோக நித்திரத்தில் இருக்கக்கூடிய பரமனடி பாடி. இந்த பாடின்ற வார்த்தை தான் எல்லா பாசுரங்களையும் முக்கியமானது.
எம்பெருமானை பாடி பாடி பாடி, இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். கலவு சங்கீர்த்த கேசவம். கலியுகத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான், எம்பெருமானுடைய திருவடியை பாடுறது மட்டும்தான். இதுக்கு தான் சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு போயிருக்கார். பாதுகா சகஸ்ரம் எம்பெருமானுடைய திருவடி மட்டும் 1000 ஸ்லோகங்கள். அப்படியாக நம்ம 1000 ஸ்லோகங்கள் சொல்ல முடியலனால எம்பெருமானை நினச்சிட்டு என்னென்ன நாமங்கள் இருக்கோ அது சொன்னால் போதும். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய விசேஷம் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுது. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, அந்த பரமநாதன் பரம்பொருளானவன் அவனை அவனுடைய திருவடிகளை பாடின்னு சொல்றது. சரி, முதல்ல பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏன்னா விரத்தத்தில் இருக்கும். நம்ம சாதாரண லௌகிக வாழ்க்கையில் இருக்கிறது ஒன்று, சரணாகதி பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரபன்னனாக இருந்து வைதீக மார்க்கத்துக்கு வரும். இப்போ வைதீக மார்க்கத்தில் என்ன பண்ணணும்னா, பட்டாட்டோப்பம் இருக்கக்கூடாதுன்னு. பட்டாட்டோப்பம்னா நல்லா இந்த குதிக்கிறது, அந்த மாதிரி நம்ம பெருமையாக காமிச்சிக்கிறது, நான் இருக்கேன் இல்லையா அப்படின்னு தோன்றது, இது எல்லாமே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பட்டாட்டோப்பம் இல்லாமல் என்ன அடக்குடக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார். அதுபோல் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், இது மாதிரி ஆடம்பரமாக இல்லாமல் சாதாரணமாக இருக்கணும். இப்போ இந்த விரதத்துக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, விரதம் ஆரம்பிக்கணும். விரதம் ஆரம்பிக்கணும் என்ன பண்ணலாம், பொதுவாக நம்ம காத்தாலேருந்து அனுஷ்டானம் பண்ணோம். நிறைய பேர் என்ன பண்ணுவான், கேட்பான், ஏன் சாப்பிடாம பண்ணாதான் உண்டா, ஏன் சாப்பிட்டு பண்ணா என்னன்னு கேட்பான். இதில் ஒரு விஷயம் உண்டு. நாம் ஒரு தடவை ஏதாவது சாப்பிட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, உடம்பு கொஞ்சம் தளர்ந்துனால சோம்பேறித்தனம் வந்துடும். சோம்பேறித்தனம் வந்தால் இந்த அனுஷ்டானம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி அந்த அனுஷ்டானம் பண்ணணுமான்ற எண்ணம் வந்துட்டோம்னா அந்த அனுஷ்டானத்தை நம்ம விட்டுருவோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் தான். கர்த்தாலேருந்து நிர்ஜலமாக இருந்துட்டு, பெரியவாள்லாம் எப்படி பண்ணால், கர்த்தால 4:30-5 மணிக்கு எழுந்து நிர்ஜலமாக என்ன பண்ணுவான்னா, காத்தால குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி மற்ற அனுஷ்டானங்கள்லாம் முடித்து அக்னி காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்தியானிகம் பண்ணி அதுக்கப்புறம் திருவாராதனம் பண்ணி அவள் சாப்பிட உட்காரும்போது 1 மணி ஆகிடும். 1 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துட்டோன்னா என்னன்னா, முதல்ல 1 வாரம் 10 நாளைக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பழகிட்டா என்ன ஆகும்னா, முக்கியமாக இந்த விரத்தத்தில் விசேஷம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட செல்ஸ் எல்லாமே அழியிறது. இது ஒரு உபயோகம். 2வது, சாப்பிட்டுட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அடுத்த காரியம் பண்ணும்போது பண்ணுறதுக்கு வராது. நிறைய பேர் சாப்பிட்டோடனே உட்காந்துட்டுவா, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட முடியாது, 10 நிமிஷம் 5 நிமிஷம் அட்லீஸ்ட் உட்காந்துடுவா. ஏன்னா அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். சாப்பிட்டோன்னா அந்த சோம்பேறித்தனம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சாப்பிடாம பண்ணக்கூடியது. அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னா, இந்த விரதத்துக்கு என்ன தேவைன்னா, முக்கியமாக இந்த சாப்பிட்றது கூடாது. அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப ஒசத்தியான விஷயங்கள் சாப்பிடக்கூடாது. ஒசத்தியான விஷயம் இல்லைன்னா, ரொம்ப நெய்யுண்ணோம் பாலும் இதெல்லாம் ஆடம்பரமான விஷயங்கள், இதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா மந்த புத்தி வந்துடும். இது 2வது நம்ம ரொம்ப கொண்டாடக்கூடாது. இந்த விஷயத்த சாப்பிட்றத கொண்டாடக்கூடாது, பெருமாளை மட்டும்தான் கொண்டாடணும்னு இருக்கு. அப்படியாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. இந்த நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம் இல்லையா. பால்ன்றது க்ஷீரம் ரொம்ப உடம்புக்கு என்ன பண்ணணும்னா நல்லது தான், க்ஷீரம்ன்றது நல்லது தான். ஆனால் இது பால் தயிர் அப்படின்னு நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா அந்த மந்த புத்தி வரும். அதுக்காக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடினா, கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். முதல் கர்த்தவியம் என்னன்னா, சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டோம்னா உடம்புல சோம்பேறித்தனம் ஒட்டாது. ஏன்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்தம். சொன்னாலே இந்த மாதம் ஃபுல்லாக பிரம்ம முகூர்த்த மாதம்னு சொன்னோம் இல்லையா. அதுபோல் நித்தியமே கார்த்தால பிரம்ம முகூர்த்தம் 4:30-6ன்னு சொல்லுவாள் பொதுவாக. சூரியோதயத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம். இந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா சுத்த சத்துவம் இருக்கும், சத்வகுணம் ரொம்ப ஓங்கி இருக்கும். அந்த நேரத்தில் நாம் எழுந்தோம்னா நம்ம உடம்புக்கு சத்வகுணம் வரும். நம்ம உடலாலையும் சத்வகுணம் தேவைப்படுறது, மனசாலையும் சத்வகுணம் தேவைப்படுறது. இது 2ம் இருந்தால் தான் நாம் பேலன்ஸ்டாக இருப்போம் இல்லையா. இந்த ரஜோகுணமோ தமோ குணமோ உள்ள பூந்துருதுன்னா நம்ம ஒன்று கோபமாக இருப்போம், இல்லைன்னா சோம்பேறித்தனமாக இருப்போம் இல்லையா. இது இன்னும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் சத்வகுணம்னு பேர். இந்த சத்வகுணம் நமக்கு இயற்கையாகவே எப்போ கிடைக்கிறது அப்படின்னா, கார்த்தால வேலை, இந்த பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்துலாம் கிடைக்கிறது. அதனால் அந்த நேரத்தில் நாம் குளிச்சுட்டோம்னா, அதுவும் முக்கியமாக என்னென்னா குளிக்கிறது பச்சை தண்ணியில் குளிக்கணும். ஏன்னா அந்த ரூம் டெம்பரேச்சரில் குளித்தாதான் உடம்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மாறிடுது, உள்ள குளிர்ச்சி வெள்ளை சூடு, இல்லை வெள்ளை குளிர்ச்சி உள்ள சூடு, 2 இருந்தாலும் ஆபத்து. அப்படியே ஒரு தடவை பத்ரி யாத்திரைக்கு போயிருந்தபோது அங்கே தப்த குண்டம்னு ஒன்று இருக்கும். நல்லா சூடாக வெந்நீர் அது இருக்கும். அந்த குண்டத்தை ஃபுல்லாக சூடாக தான், எப்போ போனாலும் சூடாக இருக்கும் தப்த குண்டம்னு. போய் அதில் முழுகி குளிச்சுட்டு வெளில வந்துடணும், அங்கேயே ஊறக்கூடாது. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், நல்லா இந்த கிருமி நிறைய இருக்கு இல்லையா, அங்கே நல்லா ஊறிட்டேன். நல்லா ஜம்முன்னு இருந்தது. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு வெளியில் வந்தேன்.
வந்த உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஓரமாக போய் ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டேன். அந்த 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக வந்தது. நார்மல் எல்லாரையும் பார்க்கறதோ தலை சுற்றுறதோ இது எல்லாமே நின்று போய் இருந்தது. எதனால் சொல்கிறேன்னா, இந்த கார்த்தால நம்ம நல்ல வெந்நீரில் குளிக்கும்போது என்னென்னா, உள்ளுக்குள்ளே நம்ம சாதாரணமாக வந்து குளிர்காலத்தில் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா வெப்பமாக இருக்கும். ஏன்னா வெளில இருக்கிற குளிரை தாக்கு பிடிக்கிறதுக்காக. இப்போ என்ன ஆச்சு, வெள்ளையும் நீ வெந்நீர் கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே டக்குன்னு நம்ம மாறிக்கணும், உள்ள வெளில வந்து சூடாக இருக்க போட்டுருக்குன்னு உள்ளுக்குள்ளே குளிர்ச்சி மாற்றிக்கும். திருப்பி முடிச்சுட்டு வெளிலனா திருப்பி சீசன் வந்து மாறிடும். அவள் திருப்பி குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அந்த குளிர்ச்சி என்ன ஆகுனா திருப்பி உள்ளே போய் மாற்றிக்கும். அது உடம்பை மாற்றி மாற்றி என்ன ஆகுனா உடம்பு திடீர்னு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அது கூடாது. அதனால் கார்த்தால வேலையில் குளிக்கணும். குளிக்கிறது எப்படின்னா அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஜலத்தில் தான் குளிக்கணும். அது விஷயம். அது என்ன சோம்பேறித்தனத்தை கொடுக்காது. அதனால் நாட்காலே நீராடி அந்த அனுஷ்டானம், முதல் அனுஷ்டானம் என்னென்னா நீராடுறது. எல்லாத்துக்குமே நம்ம எந்த ஒரு கிரியா பண்ணோம்னா கூட அந்த கிரியா வந்து அங்கீயா இருக்கும். அதுக்குண்டான அங்கங்களில் முதலான அங்கம் என்னன்னா குளிக்கணும். உடம்பு ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாலே சொல்ல. தூயோமாய் வந்து தூய்மையாக வரணும் அப்படின்னா உடலால் நல்லா குளிச்சுட்டு வரணும். இந்த குளியல் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கறது. நைட்டு ஃபுல்லாக தூங்குறோம் இல்லையா, தூங்கும்போது உடம்பு வெப்பமாகும். அந்த வெப்பத்தை தளிக்கிறதுக்கு இந்த குளிர்ச்சி தேவைப்படுறது. இந்த குளிர்ச்சி தான் வந்து குளியல் சொல்லுது. அது முக்கியமான அனுஷ்டானம். நாட்காலே நீராடி மெய்யிட்டழுதோம் மலரிட்டு நாம் முடியும். என்னன்னா மெய் இடமாட்டோம், மலர் சூட்டிக்க மாட்டோம். இதெல்லாம் என்னன்னா நம்ம கொண்டாடுற விஷயங்கள். நல்ல பண்டிகை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நல்லா மையிட்டிக்கிறது, நல்லா பூலாம் வச்சுக்கிறது, நல்ல ஆடைகள்லாம் போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்டிகை போது போட்டுப்போம். விரதத்து போது இதெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு இருக்கு. எதனால் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு டைவர்ட் பண்ணக்கூடியது. நம்ம பெரியவாள்லாம் வந்து என்ன பண்ணோம்னா கரை வேஷ்டி இருக்கு இல்லையா, இதில் ஜரிகை போட்டதெல்லாம் போட மாட்டான். ஏன்னா இந்த ஜரிகையை பார்க்கும்போது ஒரு க்ஷணம் அகங்காரம் வந்துருன்றதுனால போட மாட்டான். பெரியவாள்லாம் ஜரிகையை உடுத்த மாட்டான். அப்படியாக இது என்ன பண்ணால் நமக்கு அகங்காரங்கள் கொடுக்கக்கூடியது. இந்த அகங்காரம்னு வந்துருதுன்னா என்னன்னா சத்வகுணம் இறங்கிடும், ரஜோகுணம் ஏறிடும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா ரஜோகுணங்கள் நமக்கு தாக்கக்கூடியவை அப்படின்றது. அப்படியாக மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யும். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் பண்ண மாட்டோம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். முக்கியமாக நான் சொன்னேன், டூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, டோன்ட்ஸ் பண்ணாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு பாவத்தை சேர்க்கக்கூடியது. பாவம் சேர நமக்கு கஷ்டங்கள் வரக்கூடியது. இந்த கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நான் ரொம்ப வருத்தப்படுவோம், கஷ்டப்படுவோம் இல்லையா. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா பெரியவா தேடி போய் புண்ணியமும் பண்ண மாட்டா, தேடி போய் பாவமும் பண்ண மாட்டா. ஏன்னா ரெண்டுமே கர்மா. இந்த கர்மாவுக்கு உண்டானது அனுபவிக்க வேண்டியிருக்கு. எப்படின்னா பண்ண பாவத்துக்கு கஷ்டப்படணும், பண்ண புண்ணியத்துக்கு சுகப்படணும். சுகப்பட்டாலும் சரி நமக்கு என்னன்னா பெருமாளோட சிந்தனை விட்டு போயிடும். கஷ்டப்படும் போது பெருமாள் ஞாபகம் வரும், ஆனால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம். இது ரெண்டு நடக்கும்போது என்ன ஆகுனா பெருமாளினுடைய சிந்தனை கம்மியாயிடும் இல்லையா. ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, ரொம்ப சுகப்பட்டாலும் சரி, பெருமாளுடைய சிந்தனை பக்கம் போகாது, பெருமாள் பக்கமாக சிந்தனை போகாது. அப்போ என்ன ஆகுனா பெருமாளை விட்டு விலகிடும். அதனால் எதெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டும் இல்லை. அதனால தான் செய்யாதன செய்யோம். என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டா, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இது பண்ணாமல் இருக்கணும். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். முக்கியமாக என்னென்னா புறம் பேசுறதுன்னுவா. முக்கியமாக பெருமாள் இடத்துல அபச்சாரப்படுறதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பகவத் அபச்சாரம், ஒன்று பாகவத அபச்சாரம். இந்த பகவத் அபச்சாரம்னா எம்பெருமானே உன் திருவடியில் வந்து விழுந்துட்டேன் சரணாகத்தின்னு, அந்த விழுந்ததுக்கு அப்புறமா நான் வேற ஒருத்தனை தேடி போகக்கூடாது இல்லையா. நீ தான் கதின்னு உன் காலில் ஊந்துட்டேன், சரணாகதி பண்ணிட்டேன், பிரபத்தி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் மற்றொரு தெய்வத்தை போய் வேண்டக்கூடாது இல்லையா. ஏன் வேண்டக்கூடாதுன்னா நான் ஆல்ரெடி உன் காலில் ஊந்துட்டேன், இகபரமோட்சத்துக்கு நீ சாதகமாக இருக்க, எல்லாம் நீ கொடுத்துட்டு போகிற. அப்போது எனக்கு இதுக்காக நான் அங்கே போகிறேன், இதுக்காக அங்கே போகிறேன்னு கூடாது. இது பகவத் அபச்சாரம். ரெண்டாவது அடுத்தது பாகவத அபச்சாரம். இந்த பாகவத அபச்சாரத்தில் முக்கியமான என்னன்னா பாகவதால தூஷிக்கக்கூடாது. அந்த தூஷிக்கிறது ரொம்ப தப்பான காரியம். சரி, இது தப்பான காரியம் மட்டுமானா பெருமாள் தாங்கிட்ட அபச்சாரம் பண்ணவாளை கூட மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவான். ஆனால் தன் அடியவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு அப்படின்னா அவன் விடமாட்டான். அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்றது. அவன் இதை பார்த்தோம், கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு பார்த்தோம்.
அப்போது அந்த சூரியனா எப்போ சுடுறா அப்படின்னா தன்னுடைய பக்தருக்கு யாரால் தீங்கு வந்ததுன்னா அவளை சுடுறான்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது நாமளும் ஒரு பாகவத ஆளுக்கு ஏதாவது ஒரு அபச்சாரம் பண்ணினா என்ன பண்ணுவான்னா அவன் நமக்கு சுடுவான் அப்படின்ட்டு. அப்படியாக நம்ம என்ன பண்ண இந்த பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. பகவத் அபச்சாரத்தை விட மோசமானது பாகவத அபச்சாரம். அது பண்ணவே கூடாது. இது எப்படி பண்றோம்னா மனசா வாச்சா ஹஸ்தாபியாம், நம்ம பண்ணக்கூடிய முக்காவாசி பாவங்கள்ல எது வருதுன்னா இந்த மனசுனாலையும் வாக்குனாலையும் ஹஸ்தத்தினாலையும் வருது. அது முக்கியமா ஒரு பாகவதனை மனசாலேயோ வாக்குனாலேயோ ஒரு ஹஸ்தத்தினாலேயோ நாம அவனை துன்புறுத்தக்கூடாது. மனசால நினைக்க கூட கூடாதுன்ற. நீங்க கையால தள்ளி விடுறது ஒரு பக்கம், வாயால தூஷிக்கிறது ஒரு பக்கம். இது ரெண்டு மட்டும் இல்ல, மனசால கூட ஒரு பாகவதனுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. அப்படியாக இது ஒண்ணு. புறம் பேசுறது என்ன, இவாளை பத்தி பேசுறது அவளை முக்கியமா ஈஸியா சொன்னா உங்களுக்கு புரியாம சொல்லலாம். காசிப்ஸ் கூடவே கூடாது. இவனை பத்தி பேச அவனை பேசினா சிந்தனை வேற எங்கேயாவது ஓடுமே தவிர பகவத் சிந்தனை விட்டு வெளில வந்துடும். அதனால செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னா இந்த தீக்குறள்னு சொல்லக்கூடிய எதுவுமே நாம பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாதுன்று. செய்யாதன மெய்யிட்டழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஐயம்ன்றது நாம தேடி போய் பண்ணக்கூடிய தான தர்மங்கள். ஐயமும் பிச்சையும் அது நம்மளிடத்துல வருபவர்களுக்கு எனக்கு இதை கூடு அதை கூடுன்னு யாசகம் கேட்டு வராலே அவளுக்கு கொடுக்கக்கூடியது பிச்சை. இது ரெண்டும் பண்ணணும் அப்படின்றா. என்னன்னா தர்மங்கள்லாம் என்ன பண்ணணும்னா நிறைய தர்மங்கள் இந்த பின்னாடி ஒரு பாசுரத்துல கூட சொல்றா. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துராய். இந்த நந்தகோபன் எப்படின்னா நிறைய அறம் செய்யக்கூடியவனா, தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடியவா, கிராமத்திற்கு எல்லாருக்குமே நிறைய தானங்கள் கொடுக்கக்கூடியவனா. அது மாதிரி இந்த தானங்கள் கொடுக்கணுன்றது விசேஷம். யாராவது நிறைய முக்கியமா பிராமணாளுக்கு கொடுக்கக்கூடிய தானம் வந்து என்னன்னா, பிராமணாளுக்கு கையில அக்னி இருக்குன்னு சொல்லுவா. அந்த அக்னியில நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தா என்ன ஆகும்னா யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். அப்படியாக நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணோம். பாகவத ஆளுகளை கூப்பிட்டு ததியாராதனை பண்ணோம். பாகவத ஆளை கூப்பிட்டு வேத பாராயணம் பிரபந்த பாராயணம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் பண்ணி அவளுக்கு ஒரு சம்பாவனைன்னு ஒன்று கொடுக்கறதுன்னு இருக்கு. இது பண்ணணும். இல்லை நிறைய பேர் மனுஷா இல்லாதவர்களுக்கு தேடி போய் அவளுக்கு தேவையானது கொடுக்கறது. நிறைய இந்த யூடியூப் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நிறைய தளிகெல்லாம் எடுத்துன்னு போய் சாதனை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போய் அந்த சாதம் இல்லைனா அந்த துணி இல்லைனா வந்து போர்வை இதெல்லாம் வந்து அந்த ரோட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் படுத்துட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பா. அது அவளுக்குலாம் ரொம்ப தேவையானது. இது போல் தானங்கள் பண்ணணும். யாராருக்கு சில பேர் பைசா இல்லாமல் இருப்பா, சில பேர் பசங்க படிப்புக்கு பைசா இல்லாமல் இருப்பா. அது மாதிரி தானங்கள் கொடுக்க இதெல்லாம் நம்ம தேடி போய் கொடுக்கக்கூடியது. இதுக்கு ஐயம்னு பேர். பிச்சைன்றது என்னன்னா நம்மளை தேடி நிறைய பெறுவா. அப்படியே எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு கேட்கலாம். அது வரும் அதையும் கொடுக்கணும். ரெண்டுமே தான தர்மங்கள்ல வரக்கூடியது, ஐயமும் பிச்சையும். சரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை இல்லையா. இப்போ நம்ம எல்லாரும் வசதி படித்தவாளாக இருப்பாளா, எல்லாம் நல்லா வீடு வாசல் இருக்கிறா. சில பேர் ஏதோ சாதாரணமாக சம்பாதிச்சுட்டு வர்றது போகிறதுன்னு இருப்பா. இப்போ இவாளால் ஐயமும் பிச்சையும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ அதுக்கும் சொல்கிறா ஆந்தனையும் கை காட்டி. என்னால் பண்ண முடியாது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல தானம் நடக்கிறது, அன்னதானம் போடுறா அங்கே போங்கோ, இல்லை இந்த இடத்துல போனால் இந்த பெரிய மனுஷர் அவர்லாம் வந்து நிறைய கொடை கொடுக்குறார், அங்கே போனோன்னா உங்கள் பசங்களை படிக்கிறதுக்கோ இல்லை துணிமணி வாங்குறதுக்கோ அதுக்கு பைசா கொடுப்பார் அப்படின்னு ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியவாளோட கை காட்டி ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகழ்ந்து. இப்படியாக உய்யுமாறு நல்ல ஆனந்தமாக இருந்து கொண்டு உயர்வுன்னு சொல்லக்கூடியது. இது மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை, அந்த உயர்வான வாழ்க்கையை எண்ணி உகந்து நல்ல உகந்திருக்க வேண்டும்ன்றது விசேஷம் இந்த பாசுரத்துல. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தினாலே நமக்கு வியூகம் சொல்லக்கூடிய எம்பெருமான் இடத்துல சொல்ற எம்பெருமானை பத்தி சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, விரதத்துக்கு தேவையான என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னென்ன தான தர்மங்கள் என்னென்ன பண்ணணும்